தமிழ்ல திரட்டுனா ஒன்று சேர்ந்து வரதுன்னு பொருள். நம்ம திரட்டு பால்லாம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்படியே ஒண்ணு சேர்ந்து வந்து ரொம்ப பார்க்கவே அவ்வளோ ஒரு ரிச்சா இருக்கும்ல. இதுவும் அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் வாழைப்பூவ வச்சு. இந்த வாழைப்பூ திரட்டு செய்றதுக்கு வாழைப்பூ ஒரு பாதி, நல்லெண்ணெய், வேர்க்கடலை 4 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன், மிளகு பாதி டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி 1 இன்ச்சு, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, மஞ்சத்தூள், சிகப்பு மிளகாய் ஒரு 3, அப்புறம் உப்பு. நம்ம வாழைப்பூல என்ன செய்வோம்? பொரியல், கூட்டு, இல்லன்னா ஒரு வடைய போடுவோம். அவ்வளோதான். ஆனா, இந்த திரட்டு ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. இப்ப யாருமே செய்றதில்ல. நீங்க வடை செய்றத விட ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி இது. நம்ம இப்போ ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கோம். என்னடா பாதி தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. நேத்தே ஒரு பாதிய வந்து வடை செஞ்சாச்சு. வாழைப்பூவ அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டே, நான் அதில இருக்கிற நன்மையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அனீமியா எதனால வருது? அயர்ன் டெஃபிஷியன்சினால தான் வருது. இதில அயர்ன் கன்டென்ட் இருக்கிறனால, நம்ம அனீமிக் ஆகாம இது தடுக்குது. இதில விட்டமின் சியும், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும் இருக்கிறனால, நம்ம ஸ்கின்னுக்கும் நெறையாவே பெனிஃபிட்ஸ் தருது. ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறனால, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேஸ்ல வர சுருக்கமும் குறையுது. நம்ம மென்ஸ்ட்ரல் டைம்ல வயித்து வலி, ஓவரா ப்ளீடிங் இருக்கிறவங்க இத சாப்பிட்டுட்டு வரும்போது, அதெல்லாம் சரியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ வாழைப்பூ ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. அத கிளீன் பண்ணதும் சின்ன சின்னதா கட் பண்ணி நீங்க மோர்ல போட்டுருங்க. அப்பதான் அது கருப்பாகாம இருக்கும். நான் இங்க வாழைப்பூ ரொம்ப பிஞ்சாவும், அப்புறம் கடைசியா போயிட்டனால அத அப்படியே கட் பண்ணி போடுறேன். உள்ள கிளீன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. வாழைப்பூ சாப்பிடுறனால அதிகப்படியான தாய்ப்பால் சுரக்கும். ஸோ தாய்ப்பால் குடுக்குறவங்கலாம் இத தாராளமா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஹை ஃபைபர் வெஜிடபிள். நார்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கிறனால, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இத சாப்பிடுறனால மலச்சிக்கல்ல இருந்து நீங்க விடுபடலாம். ஒரு வடை சட்டி வச்சுட்டு, அதில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி, வேர்க்கடலை, எள்ளு, மிளகு, 1 இன்ச்சு இஞ்சிய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு, ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 தக்காளிய நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் கடாய வச்சு, அதில நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊத்தி, தாளிக்கிறதுக்கு கடுகும், சிகப்பு மிளகாய் ஒரு 3ம் நான் சேர்த்துருக்கேன். அது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான உப்பு போட்டு, தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிருங்க. இப்ப அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூளும், வாழைப்பூவ அந்த மோர் தண்ணியில இருந்து நல்லா பிழிஞ்சு, தண்ணியே இல்லாம சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். வாழைப்பூ நல்லாவே வதங்கிடும். இப்போ நாம வறுத்து வச்ச பொருள்லாம் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, அத நல்லா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட்டா அரைச்சு, அதையும் உள்ள சேர்த்துக்கிறோம்.
தேவைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் உள்ள சேர்த்துட்டு, உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு, அத ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு தொறந்து பார்க்குறோம். நல்லா அந்த வேர்க்கடல, எள்ளு சேர்த்ததுக்கும் அதுக்கும் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலையும், நல்லா நல்லெண்ணெய ஒரு 4, 5 டீஸ்பூன் மேலேயே ஊத்திருங்க. கடாய மூடுனதும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி ஒரு 10, 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த நல்லெண்ணெய், கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் அப்பதான் நல்லா உள்ள இறங்கி, அது ரொம்ப சூப்பரா அப்படியே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயி நல்லா வரும். ஒரு 10, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அத பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். அத அப்படியே சூடான சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு. உங்க வீட்ல பாராட்டாம இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வாழைப்பூ திரட்டும், இதுக்கு முன்னாடி சொன்ன பயனும் ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.